ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிட குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில் நம்ம மார்ச் மாத பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. ஒன்று சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் சுகபோகக்காரகன், மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம பார்க்குறவங்க. நமக்கான வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியெல்லாம் வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன் தான். அவரோட பயிற்சி நிலை நமக்கு என்ன மாதிரி மாற்றங்களை நம்ம ராசி கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக கர்மகாரகன் நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவானும் உடைய வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவருமே பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்குள்ளே இந்த மாதம் பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனுக்கு அடுத்த ஒரு 2-3 நாட்கள் அவரும் பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து இந்த மாதம் இறுதியில், அதாவது 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துட்டு இருந்தார். அதிசாரம் வக்ரம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தார். இனிமேல் அவருமே ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தன்மைக்கு வரப்போகிறாரு. குரு நிலையான தன்மைக்கு வர்றது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கொடுக்க போகிறாருன்னு தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து காணொலி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அறிவு கூர்மைக்கும் தொழில் திறனுக்கும் சிறப்பு பெயர் பெற்ற ராசிக்காரர்கள் யாருன்னா மிதுன ராசிக்காரர்கள் தான். ஸோ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னதான் புத்திசாலித்தனம் இருக்குது, தொழில் திறன் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் கூட யானைக்கும் அடி சேர்க்குன்ற மாதிரி கடந்த காலங்களில் நிறைய கசப்புகளை பார்த்து தான் வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இனிப்பான மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். காரணங்களையும் நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் 9ஆம் இடத்துல கிரக யுத்தத்தில் இருக்கிறாரு. இருந்தாலும் குரு பார்வையோடு இருக்காரு. குரு ஜென்ம குருவாக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த நிலையில் இருக்கிறனால குரு உங்களுடைய ராசிநாதன் புதன் நல்ல நிலையில் இருக்கார் நம்ம எடுத்துக்கலாம். இதை விட முக்கியமான விஷயங்கள், உங்களுக்கு நம்ம ராசி, நம்மளை குறிக்கக்கூடிய ராசிநாதன் லக்ன அதிபதி, இவங்க இருக்கிற நிலையை விட ரொம்ப முக்கியம் யாரோட நிலை நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள். உங்களுக்கு யோகத்தை செய்கிறவங்க யாருன்னா மிதுன ராசிக்கு எப்பயுமே யோகத்தை செய்கிறவர் சுக்கிரனும் சனியும் தான். ஸோ நிறைய மிதுன ராசிக்காரர்கள் சனியை பார்த்தாலும் கூட பயப்படுவாங்க. சனியோட பயிற்சி இப்படி இருக்காமல் அப்படி இருக்காமல் ராசியை பார்க்குதாங்க அப்படி இப்படின்னு பயப்படுவாங்க. நீங்கள் பயப்பட வேண்டியது, உங்கள் நண்பரை பார்த்து நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? நண்பர்னு சொல்கிறத விட உங்களோட வெல்விஷர்னு சொல்லலாம். சனி கர்மகாரன் நீதிமான். அவரையே நீங்கள் உங்களுக்கு ஒரு வெல்விஷராக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பாக்கியசாலின்னு பார்த்துக்கங்க. இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக உங்களுடைய ராசிக்கு யோகத்தை செய்கிறவரா சுக்கிரன் வர்றாரு. எல்லாரும் சுக்கிர பார்வை நம்ம மேலே பட்டுறதா, சுக்கிரனோட அனுகூலம் நமக்கு கிடைச்சிடாதான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு சுகபோகக்காரகன், அனைத்து சந்தோஷங்களையும் வாரி வழங்கக்கூடிய காரகன் சுக்கிரன் தான். ஸோ இவ்வளோ சிறப்புகள் பெற்ற சுக்கிரனும் உங்களுக்கு நட்பாக வந்துடுறாரு. சனியும் நட்பாக வந்துடுறாரு, சுக்கிரனும் நட்பாக வந்துடுறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? சிறந்த நண்பர்களை கொண்ட நீங்கள் வெற்றியாளர் தான் வாழ்க்கையில், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதில் இந்த மாதம் இவங்க இனிப்பான மாதம்னு நான் சொன்னேன் இல்லையா? கசப்புகளை பார்த்து உங்களுக்கு இது ஒரு இனிப்பான மாதம்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கான காரணத்தை தான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே சனியும் சுக்கிரனும் சேர்றது ஒரு இனிப்பான யோகம் தான் சொல்லுவாங்க. அது ஒரு சுவையான விஷயங்களை நான் வாழ்க்கையில் கொடுப்பாங்க அப்படின்ற பொருள்படுற மாதிரியான விஷயம் அது. ஸோ அந்த வகையில் இவங்களுடைய சேர்க்கை இப்போ இருக்கானா? ஏற்கனவே இருக்குது, ஆனால் கிரக யுத்தத்துக்குள்ளே இருக்குது. கும்பராசியில் 9ஆம் இடத்துல சனி, சுக்கிரன், சூரியன், ராகு, செவ்வாய், புதன் எல்லாருமே கலந்து கிடக்குறாங்க. இதுலேருந்து இவங்க 2 பேரும் வெளிப்பட போகிறாங்க. அதாவது மார்ச் 3ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு யோகநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் மீன ராசிக்கு வர்றாரு. மீன ராசி சுக்கிரனுடைய உச்ச வீடு. உச்ச வீட்டுக்கு அவர் யோக பலன்களை, உச்ச வீடு வரும்போது முழு பலம் பெறதா அர்த்தம். சுக்கிரன் முழு பலத்தில் இருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய சுகபோகங்களுக்கு, ஆடம்பரங்களுக்கு எந்த விதமும் குறை இருக்காது. அதாவது ஒரு விஷயத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அதுக்கான பொருளாதார வாய்ப்பு இல்லாமல் இருந்துட்டுருக்கோம். திடீர்னு இந்த மாதம் இதெல்லாம் நடக்கும். எப்படின்னா, யாராவது ஒரு நண்பர் வருவாங்க, என்கிட்ட கார் சும்மா தான் இருக்குது, எடுத்துக்கோங்க, நான் வெளியூர் போகிறேன், எடுத்துக்கங்க. என் ஃப்ரெண்டு இந்த பைக் நீ வச்சுக்கோ, எனக்கு நான் வேறு வண்டி வாங்க போகிறேன், உனக்கு காசு கிடைக்கும்போது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நண்பர்களால் ஆதாயங்கள். சுக்கிரன் நண்பர்கள் குறிக்கிறவர். அதனால் நண்பர்கள் மூலியமாக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சேரும். அதாவது உங்களுடைய வருமானம், உங்களுடைய தொழில் வாய்ப்பு, வருமான வாய்ப்புகளை வச்சு அந்த பொருளாதாரத்தை வச்சுமே நீங்கள் உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வாகனம் வாங்குகிற யோகங்கள், வாகனம் மட்டும் இல்லை, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் செய்கிறதுக்கான யோகத்தை உங்களுடைய யோகநாதன் 5ஆம் இடத்தை அதிபதி சுக்கிரன் உச்ச பலம் பெறும்போது உங்களுக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்கும் தொழில் ஸ்தானம் தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு தான் தான் சுக்கிரன் உச்சம் மாறாரு. உங்களுடைய மனோகாரகன், மனசை குறிக்கக்கூடிய கிரகம் தொழில் ஸ்தானத்தில் உச்ச பலம் பெறாரு அப்படின்னா நீங்கள் மனசில் நினச்ச வேலைக்கு போகிறது, மனசில் நினச்ச பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு உன்னதமான அற்புதமான காலம். கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா? இதில் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொன்னக்கூடிய சுக்கிரன் மீன ராசியில் மார்ச் 3ஆம் தேதி போய் என்டர் ஆகிறாரு.
அவர் போனதுலேருந்து 3வது நாள், அதாவது மார்ச் 6ஆம் தேதி 30 ஆண்டுகளுக்கு பிறகு, அதையும் நீங்க கவனிக்கணும். 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சனி பகவான் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அவர் மீன ராசிக்குள்ள என்டர் ஆகுற அந்த உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு என்டர் ஆகுற அந்த நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு முன்னாடியே உங்களுடைய ராசிக்கு யோகநாதன் வந்து சுக்கிரன் போய் உட்கார்ந்திருக்கிறாரு. உங்களுடைய யோகநாதனும், பாக்கியநாதனும் சேர்ந்து உங்களுக்கு யோகங்களையும், பாக்கியங்களையும் அள்ளி வாரி வழங்கி குடுக்க போறாங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு உள்ளபடியே நான் மீண்டும், மீண்டும் அழுத்தமா சொல்றேன். கோச்சார அடிப்படையில மிக சிறந்த உன்னத பலன்கள வந்து குடுக்க போறாங்கன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. அதனால இந்த மாதத்த நல்லா பயன்படுத்திக்கங்க. எந்த தயக்கங்களும் இருந்தாலும் அத தூக்கி ஓரம் வச்சுட்டு, மனசுல என்ன படுதோ அத செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றியாகும். இந்த மாதத்துல தூங்கணும். எந்த ஒரு தூக்கமும் சரியான வகையில இருந்தா, அதோட பயணமும், அதோட முடிவும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? முதல் கோணல் முற்றிலும் கோணல். அப்ப என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம சரியான நேரத்துல, சரியான முறையில ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, அ அது நமக்கு வந்து வளர்ச்சியும், வெற்றியும் குடுக்குன்றது தான். ஸோ அந்த வகையில வந்து இந்த மாதம் உங்களுக்கு நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருந்துட்டுருக்கு. அதனால வந்து நீங்க நிச்சயமா இந்த மாதத்துல நீங்க கடந்த காலங்கள்ல என்னென்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களோ, ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களோ, அதுக்கான ஒரு முதல் படி எடுத்து வச்சுருங்க. காலம் உங்கள சரியான இடத்துக்கு கொண்டு போய் உங்க இலக்க அடைய வைக்கும்ன்றத தான் நான் சொல்ல விரும்புற விஷயம் அதான். அது போக வந்து உங்களுடைய இந்த மாசம் மார்ச் 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்கு. அதிசாரம், வக்ரம் அப்படின்னு ஒரு நிலையற்ற தன்மையில இருந்த குரு பகவான் உங்க ஜென்ம குருவா இருந்துட்டு இருக்கிறவரு. அவர் இன்னும் 3 மாதத்துக்கு உங்க ராசியில தான் இருக்க போறாரு. அவர் ஒரு சரியான நிலை பெறப் போறாரு. அவர் நிலை பெற்றார் அப்படின்னாலே அதே ஒரு நல்ல யோகம் தான். நல்ல மாற்றங்களுக்கான ஒரு அடையாளமா நம்ம எடுத்துக்கலாம். இது போக மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பக்தியும் ரொம்ப அவசியம். பக்தி நெறைய சிறந்த பக்திமான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல. கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமா இருக்கோ, சப்போர்ட்டிவா இருக்கோ, அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பக்தியும் நமக்கு அவசியம். இந்த மாதத்துல நீங்க வந்து கண்டிப்பான முறையில உங்க ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சமா இருக்கிறவர் தான். ஸோ அதனால வந்து உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நான் பெருமாள் கோவில் போயிட்டு, விஷ்ணு ஆலயங்களுக்கு போயிட்டு, நாராயணரையும், தாயாரையும் தரிசிச்சுட்டு வாங்க. துளசி மாலை வாங்கி குடுத்து கும்பிட்டு வாங்க. வாழ்க்கை இன்னும் மேன்மேலும் உயரத்த அடையும் அப்படின்றத நான் வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். மேலும் இப்போ கோச்சார அடிப்படையில நம்ம பார்த்த இந்த கிரக பயிற்சி பலன்கள், அதாவது கிரக மாற்றங்கள், நவகிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து முழுமையா கோச்சார அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். இந்த கோச்சார பயிற்சிகள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள நம்ம பார்த்தது வந்து சனியோட பயிற்சி இருக்கு. அது ஆண்டு கிரகம் 2 1/2 ஆண்டுகள் வந்து மீன ராசியில அவர் இருக்க போறாரு. அதுக்கப்புறமா சுக்கிரன் மாத கிரகம் அவருமே வந்து உச்ச பலம் அடைய போறாரு. இதெல்லாம் இந்த மாதத்துக்குரிய ஒரு சிறப்பு அம்சங்களா இருக்கு. இதையும் விட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாரி குருவுடைய வக்ர நிவர்த்தி. கடந்த ஒரு 4, 5 மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில தான் முன்னாடி போறாரு, பின்னாடி வந்தாரு. இப்படி பல அலைச்சல்களையும் ஒரு நிலையற்ற நிலையில குரு இருந்துட்டதுனால தான் நாம சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை ஒவ்வொரு உலக நாடுகளோட பொருளாதார நிலையே வந்து வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களோட இருந்திருக்கு. நமக்குமே நம்ம தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையிலயும் பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார நிலையில, பண விஷயங்கள்ல நெறைய நல்ல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. நான் நெனச்ச காரியத்த நல்ல சுபகாரியங்கள இமிடியேட்டா செய்ய முடியாம போறது. நம்மளே காலம் தள்ளி போட்டது, ஒதுக்கி போட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது இல்லையா? அது எல்லாத்தும் வந்து ரெக்கவர் ஆகி இனிமே சரியா எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு அடையாளமா குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்கு. ஸோ இதுதான் இந்த மார்ச் மாதத்துடைய சிறப்பா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2 சுபகிரகங்கள் அதாவது நம்ம எளிமையா 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கடந்து போயிற முடியாது. இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன், இன்னொரு பக்கம் தேவ குருவான வியாழன். இவங்க 2 பேரோட நிலையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வருது. அசுர குரு உச்சம் பெறுறாரு. தேவகுரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கர்மகாரகனான சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இவ்வளோ நெறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 சுபகிரகங்கள் அவங்க பலம் பெறுறதே வந்து உலகத்துக்கே நல்லது அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் தான் குடுக்க போகுது. அதனால வந்து நல்ல நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட தைரியமா நீங்க உங்களோட எண்ணங்கள, செயல்கள வந்து செய்துட்டே வாங்க. நிச்சயமா உங்களுக்கான நல்ல வெற்றிகளும், அதுக்கான ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப முன்னாடி சொன்ன மாரி கோச்சார பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோச்சார பலன்களோட சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகம், உங்க சுய ஜாதகத்தின்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி, இப்ப என்ன நேரம் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் துல்லியமா, இன்னும் கூடுதலான உங்களுக்கான போற பாதையில இருக்கக்கூடிய தடைகள உங்களுக்கு சுட்டி காமிச்சு, இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இன்னும் சீக்கிரம் நீங்க வெற்றி அடையலாம் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். உங்களுக்கு உங்களுடைய சுயஜாத ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில, என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு தீர்வையும், வழிகாட்டுதலையும் நான் காட்டுறேன்.
மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமே கவலைப்பட வேண்டியதில்ல. உலகளாவிய மக்களுக்கே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எத பத்தியும் கவலைப்பட வேணாம். சுபர்கள் வலுப்பெறுறது உலகத்துக்கே நல்லது. இவ்வளோ நாள் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாவே நம்ம வந்து நெறைய சங்கடங்களையும் 2020லேருந்து நம்ம வந்து கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து நெறைய கஷ்டங்கள பார்த்து வந்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இனி வர காலங்கள் இருக்க போகுது அப்படின்றது தான் அந்த குரு உச்சத்தோட ஒரு முதல் அடையாளமா இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான சில பலன்கள் கிடைக்க போகுது? ஏன்னா நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு கேள்விகளே பாத்தீங்கன்னா, இவர்களினுடைய பொருளாதார சூழ்நிலை அப்படின்றது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா வேணும். ஏன்னா அவர்கள் எப்போதுமே அந்த பொருளாதாரத்துல ரொம்ப ஒரு பின்னடைந்த ஒரு நிலையில தான் இருப்பாங்க. இது பொருளாதாரத்துல பின்னடைந்த நிலையில இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காத ஒரு நபர்களாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. எப்படியோ கடன் வாங்கியாவது சமாளிச்சிருவாங்க, அது வேற விஷயம். அவர்களினுடைய அந்த ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது எல்லா இடத்துலயுமே இருக்கும். குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா இவர்கள் அந்த நேரத்துல இவர்கள் கையில எந்த விதமான ஒரு பினான்சியல் ஸ்ட்ரென்த்தும் இல்லாத பட்சத்துல அட்லீஸ்ட் அதை கடன் வாங்கியாவது சமாளிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும். இந்த கடன் வாங்கி சமாளிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எங்களுக்கு எப்போ தீரும்? ஒரு நிரந்தர வருமானம் எப்போ கிடைக்க போகுது? எங்களுக்கு ஒரு நிரந்தர உத்தியோகம் அடுத்து இவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உத்தியோகத்துல நிறைய ஒரு சேஞ்சஸ் இவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு நிலையான ஒரு இடத்துல நம்ம இருந்து வேலை செய்தோம், ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம ஒரு இடத்துல இருந்தோம், அதுல அந்த இடத்துல நம்ம நிறைய வளர்ச்சி பெற்றோம் அப்படின்ற மாதிரியாக இல்லாம ஒரு 3 வருஷத்துல 4 வருஷத்துல ஒரு கம்பெனி சேஞ்ச் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே கண்டினியூ பண்ணாலும் அந்த இடத்துல அவங்களுக்குன்னு உண்டான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது. இவர்களுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் அடுத்தடுத்து ப்ரமோஷன், அடுத்தடுத்து ஒரு வருமான உயர்வு எல்லாத்தையுமே பெற்றுட்டு போயிருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மிதுனராசி என்பவர்கள் எந்த அலுவலகத்துல வேலை செய்யறாங்களோ அந்த அலுவலகத்துல இவர்களை சுற்றி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இவர்களை விட நாலேஜ் கம்மியா தான் இருப்பாங்க. இவர்களுக்கு தான் திறமையும் ஒரு நல்ல ஒரு அமைப்பும் இருந்தா கூட அந்த திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடையாது. இதனால இந்த மாதிரியான சில கேள்விகளோடு பயணிக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் கொஞ்சம் ஜென்ம குருவாக இருந்து சில மன நெருடல்களை கொடுத்துட்டு தான் இருக்கிறார். அதாவது தேவையில்லாத ஒரு அவமானங்கள், தேவையில்லாத இடத்துல ஒரு சட்ட சிக்கல்கள், அதாவது வழக்குகளெல்லாம் சந்திப்பனா அப்படின்றத நிலைமையை தாண்டி இப்போ டெய்லி கோர்ட் வாசல் இப்படிதான் நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மன விரக்தியை இந்த மிதுன ராசி என்பர்கள் கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட 1 வருடங்களாக இந்த மாதிரியான சில சிக்கல்களை எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியாக அதுலயும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்ப பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான நிவர்த்திகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுடைய 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்க்கை, 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று வருகிறார். அதனால மனைவியினால யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாமே இந்த மாதத்துல முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதத்தின் முதல்லயே பாத்தீங்கன்னா அங்க உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், அதாவது மனோகாரகன் சொல்லக்கூடிய அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல அங்க ஆட்சி பெற்று இருக்கிறார். அதனால அந்த குடும்பத்துல ஒரு ஸ்திரத்தன்மை வரப்போகுது. குடும்பத்துல இழந்த மன நிம்மதிகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம், குடும்பத்தினால இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்றதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இடமாற்றம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. நீங்க கேட்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கேள்வியும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வேலையில நிரந்தர ஒரு தன்மை இல்லாம இருக்கிறது அப்படின்ற அந்த கேள்விகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு பதில்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நிரந்தர தன்மையான ஒரு வேலையை பெறுவதற்கு நீங்க ஒரு இடமாற்றம் அவசியம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்க
இருக்க போது. வேலை ரீதியான சுமைகள், வேலை ரீதியான ஒரு அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்துல அந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் அப்படின்ற கிரகங்கள் இருந்தாலும் அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய மாதத்தின் முதல்லயே 2ஆம் தேதியே டிரான்சிட் ஆகி போயிடுறார். அதனால அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கிரகங்கள்ல முற்பகுதியில சூரியன் அந்த 4 கிரகங்களோட டிராவல் பண்றார். அடுத்து பிற்பகுதியில சூரியன் சனியோட சேர்ந்து டிராவல் பண்றாரு. அப்போ அந்த செவ்வாய், புதன், ராகு 3 கிரகங்கள் தான் அந்த 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்துல இருக்க போகுது. இந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த 3 கிரகங்களும் தொழில் ரீதியான சில முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்படி நீங்க வேலையில ஒரு நிரந்தரத்தன்மையை, ஒரு வருமான உயர்வை பெறக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்கிறீங்களோ, அதே மாதிரி தொழில் ரீதியான சில வளர்ச்சிகளையும் இந்த மார்ச் மாதம் இந்த மிதுன ராசி என்பவர்கள் பெற போறாங்க. மேக்சிமம் இந்த மிதுன ராசி என்பவர்கள் எந்த மாதிரியான ஒரு தொழில்ல இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பினான்ஸ் கன்சல்டன்சியா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில ஒரு ஃப்ரீலான்சர் ஒர்க்கா பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கமிஷன் சம்பந்தப்பட்ட சில தொழில்களை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மீடியால சில ஏஜென்ட் தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த வாய்ப்புகள் இருக்கு, நீங்க வரீங்களா, அப்படி இந்த மாதிரியான சில தொழில்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு அமைப்புகளையும் நல்ல வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த நேரத்துல இந்த மிதுன ராசி என்பவர்கள் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த தொழில் ரீதியாக இருக்கலாம், வேலை ரீதியாக இருக்கலாம், ஆன்சைட்டுக்கு உங்களுக்கு ஆஃபர் வரக்கூடிய ஒரு தருணம். இது எல்லாமே இந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த 3 கிரகங்கள் முழுமையாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதுல உங்களுடைய ராசி அதிபதியும் அந்த ராகுவோட சேர்றதுனால வெளிநாட்டு பயணங்கள், தந்தை வழி இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் இது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நேரம். யாருடைய மிதுன ராசி என்பவர்களினுடைய தந்தை உடல் சுகவீனமாக இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால நெசசரி ஃபர்ஸ்ட் எய்டோ, நெசசரி மெடிக்கல் கேரோ எடுத்துக்கிறது மிகவும் ஒரு அவசியமான ஒன்று. இந்த பாக்கியஸ்தானத்துல இந்த 3 கிரகங்கள் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது குணமாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சைகள் கடந்த ஒரு வருடங்களாக நடந்துகிட்டே இருக்கு. என்னன்னே தெரிய மாட்டேங்குது மேடம், நல்லா இருந்தேன், திடீர்னு ஹாஸ்பிட்டல் போனோம், இந்த சிகிச்சைனாங்க, அடுத்த அந்த சிகிச்சைனாங்க, இப்படி கண்டினியூஸா எனக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்டர் ட்ரீட்மெண்ட்லயே இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு எப்போ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அதற்குண்டான ஒரு மருத்துவ ஆலோசனையும், சிறந்த மருத்துவ ஆலோசனை, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைத்த மருத்துவ ஆலோசனையை விட இந்த மார்ச் மாதத்துல கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவ ஆலோசனையின் மூலம் நிறைய ஒரு மன மாற்றங்களும், நிறைய ஒரு உடல் ரீதியான வளர்ச்சிகளும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திருமண வரன்கள் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்ல தோல்விகள் இருந்திருக்கலாம், திருமண தடைகள் இருந்திருக்கலாம், திருமணம் பார்க்கும்போது நிறைய நிச்சயிக்கப்பட்டு அடுத்து அந்த திருமணங்கள் நிறுத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடலாம். இந்த மாதிரியான விவரங்கள்லாம் இருக்கு, ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதையெல்லாம் நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்துக்கிறது நல்லது. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க, அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். மிதுன ராசி, மிதுன லக்னம், அதாவது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா குரு பகவானே உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் ரொம்ப நல்லாவே சூப்பராக இருக்குது. அதுவும் உங்களுக்கு வந்து இந்த காசு விஷயத்தில் நல்லாவே வருங்க. கையில் காசு சூப்பராக வரும். ஃபேமிலியிலலாம் நல்ல சந்தோஷம் இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோட வெளியூர்கள்லாம் ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து எதனா குலதெய்வம் கோவில்களுக்காக நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அது ஏர் ட்ராவல், நீங்கள் ஃப்ளைட்டில் யாராவது ஃப்ளைட்டெல்லாம் இது வரைக்கும் நாங்கள் போனதே இல்லை சார், இல்லை ஃபேமிலியோட ஒரு தடவை போகணுன்னு ஆசைப்பட்றோன்னா இதில் நல்ல மாதங்க. ஏன்னா நல்ல டைம் நடக்குது. அதுவும் கோவில் குளமாக போயிட்டு வந்தீங்க, இப்போ நிறைய டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்லாம் வருது, அதெல்லாம் கோவில் குளமாக போயிட்டு வந்தீங்கன்னா சுற்றி பார்த்த மாதிரியாக இருக்கும், சாமியோட அருள் வாங்கின மாதிரியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டைம்.
அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ், இந்த ஸ்கின் அலர்ஜி இல்லை இந்த ப்ரீத்திங் இஷ்யூஸ், இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தால் அந்த இஷ்யூஸ்லாம் கம்மியாகிறதுக்கு ரொம்ப நல்ல டைம். யாராவது மகப்பேருக்கெலாம் யாருன்னா ட்ரை பண்ணுறீங்கன்னா, இது ரொம்ப நல்ல மகப்பேறு விஷயத்தில் அமையிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் இது. நம்ம ஆக்சுவலாக டாக்டர் தான் செக் பண்ணி பேசணும். பட் டாக்டரை எப்போ அப்ரோச் பண்ணலான்றதுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டம். அதே மாதிரி யாருக்காவது சிங்கிளாக இருக்கீங்க, நான் லவ் மேரேஜுக்கு லவ்லாம் தேடிட்டுருக்கேன், அதுவும் இன்னைக்கு ஆக்சுவலி இது எடுக்கும் போதெல்லாம் February 14th இது. ஸோ லவ்வர்ஸ் டே இந்த மாதிரி தேடிட்டுருக்கேன்னா அமையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, இது நான் மேரேஜாக மாற்ற போகிறேன், வீட்டில் பேச போகிறேன்னா வீட்டில் பேசுறதுக்கு ரொம்ப நல்ல டைம். இது ரொம்ப நல்ல மாதம். ஆக்சுவலாக ஒன்றும் நம்ம வந்து பஞ்சபக்ஷிலாம் சொல்லுவோம், நேரம் பார்த்து சொல்கிறதுலாம். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கும் அந்த வின்னிங் ரேஷியோ. பட் ஜென்ரல் காலகட்டத்துக்கு வந்து இப்போ நீங்கள் வீட்டில் பேசுகிறது ரொம்ப நல்லபடியாக அமையும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ மகப்பேரோ கல்யாணமோ இல்லை பிஸ்னஸோ எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த பணம் தேவைப்படும். இப்போ வந்து உங்களுக்கு பணம் கையில் வர்றதுக்கு வந்து ரொம்ப நல்ல அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. பணமாவோ உடல் உழைப்பாவோ நிறைய பேர் யாராவது உங்களுக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த உதவி தாராளமாக கிடைக்கும். இன்கேஸ் கிடைக்கல, எனக்கு தடுமாறுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக எதனா ஒரு பக்கத்தில் என்ன ஜீவசமாதி இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த ஜீவசமாதி வழிபடலாம். இல்லை நம்ம ஜீவசமாதிகள் பற்றி நிறைய சொல்லிகிட்ருக்கோம். உங்களது எந்த நட்சத்திரமோ, இப்போ நீங்கள் மிதுனம் பேசினா திருவாதிரைனா, திருவாதிரை நட்சத்திரத்தில் எந்த சித்தர் பிறந்திருக்காரு, இல்லை முக்தி அடைஞ்சிருக்காரு, ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருன்றதை பார்த்துட்டு அந்த ஜீவசமாதிகள் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல சூப்பராக வேலை செய்யும். எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, தொழில் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா அன்வான்டாக நிறைய பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கோம். இப்போ நிறைய மிதுன ராசி வந்து எனக்கு இப்போ ஜாதகம் வருதுனாவே எனக்கு நல்லா தெரிஞ்சிடும் என்ன ஆஃபீஸில் பாலிடிக்ஸா அப்படின்னு கேட்டுருவேன். அவ்வளோ டீட்டெயிலாக ஓடிட்டுருக்கு. அந்த பாலிடிக்ஸ் வந்து தப்பிக்கணும்னா இன்வால்வ் ஆகாமல் வெளியே இருந்தீங்கன்னாவே தப்பிச்சிடலாங்க. அதுதான் பெஸ்ட்டு பரிகாரம். இன்வால்வ் ஆகாமல் வெளியேறுங்க. இது ஒன்று. இன்னொன்று, புதுசாக எடுத்து வைக்கிற முயற்சிகளில் வந்து ரொம்ப கவனமாக எடுத்து வைங்க. நம்ம வந்து மிதுனம் வந்து ரொம்ப புத்திசாலி. பட் சம்டைம் வந்து அந்த புத்திசாலித்தனமே நம்மளுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. அதிகமாக எதனா பேசி பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை வந்து ரொம்ப கவனமாக வைங்க. இப்போ ப்ரொமோஷன் ட்ரை பண்ண போகிறீங்க, இல்லை இப்போ இந்த மேரேஜ் ஆக்டிவிட்டியை எடுத்துக்கிறேன்னா யாரை கூட கூட்டிகிட்டு போகிறேன், அதெல்லாம் ரொம்ப கவனமாக எடுத்து வச்சிங்கன்னா ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் எதுனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா தேவைப்பட்டால் மட்டும் பண்ணுங்க. இப்போ லேண்டில் பண்ண போகிறோம் சார், இல்லை கோல்டு, ஸ்டாக் மார்க்கெட். ஏன்னா மிதுன ராசி வந்து இந்த அறிவு நல்லா இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், மற்றவங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் பணம் போட்டு சம்பாதிக்கணும்னா இப்போ இருக்க காலகட்டம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. சரிங்களா? அதனால் அது வந்து உங்கள் ஜென்ம ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு வந்து எந்த ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகுமா, இல்லை எந்த தொழில், இல்லை எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் ஆகுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு என்னென்னா வண்டியே நிறைய பிரச்சனையாகும். இப்போ மிதுன ராசிக்காரங்க வண்டி எதனா வச்சுருந்தா ஏதாவது ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும், இல்லை அது வண்டியே தொட முடியாத அளவுக்கு இருக்கும், இல்லை நீங்கள் அது எதனா க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பீங்க, ஏதாவது மக்கர் ஆகிட்டே இருக்கும். புது வண்டியாக இருந்தால் கூட மக்கர் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த வீடுகள் அப்படி. அண்ட் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்ததுன்னா அழகாக எடுத்துகிட்டு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட், இந்த பர்சனல் விஷயங்களுக்கு நீங்கள் செலவிடுறது இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து கிருஷ்ணர், பெருமாள், திருவாதிரை இருந்தால் நடராஜர் பிடிச்சிக்கோங்க, ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். கோயிலுக்கு போகும்போது பெருமாள் கோயில் இருந்தால் துளசியோ, சிவபெருமான் கோயிலுக்கு வில்வமோ கொடுத்து வழிபடுறது இன்னும் நல்லது. அன்னதானம், அதுக்கப்புறம் சுவாமிகளுக்கு தூபம் போட்டு வழிபட்டு வர இந்த மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் அமையும். மேலும் உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் ஆகும், யாருக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், யாருக்கு மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு, யாருக்கு உடல்நிலைக்கு டைம் நல்லாயிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இது எல்லாமே பொது பலன். சரிங்களா? ஏன்னா தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்கீங்க. அதனால் இது எல்லாருக்குமே பொது பலன். இதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக இல்லை சார், எனக்கு நீங்கள் இது நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது சார் அப்படின்னா உங்கள் கிரகநிலை வேறு, ஏதோ உங்கள் சார்ட்டில் வந்து கிரகநிலை வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்னன்றதை பார்த்து கிளியர் பண்ணி விடணும்.
ஸோ அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். தனி நபர் தனியாக உங்கள் ஜாதகத்தை அலசி நம்ம பார்க்கலாம். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து மாசியம் வருது, பங்குனியும் வருது. பங்குனி வந்து மார்ச் 15 வருது. ஸோ மார்ச் 15 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கும்பத்திலேயே ஒரு 5 கிரகம் இருக்குது. சூரியன், செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன். சரிங்களா? மார்ச் 15க்கு அப்புறம் தான் சூரியன் வந்து மீனத்துக்கு மாறுறார். அதனால் இதுலேயே உங்களுக்கு வந்து பலாபலன்கள் வந்து அவ்வளவு சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? எல்லாம் நல்ல சேஞ்சஸ் தான் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேஷ உங்கள் ராசிக்கு வந்து இது 11, உங்களுக்கு வர வேண்டிய காசு ஏதோ கட் ஆகிட்டு இருக்குன்னா சூரியன் வேறு வீடு மாட்டின உடனே அது கிளியர் ஆகிட்டு காசு வர ஆரம்பிச்சிடும். நான் அதனால தான் இந்த நாள் வச்சு சொல்கிறேன். இந்த நாள் வச்சு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்க போகிறீங்கனாலும் இந்த மார்ச் 15க்கு அப்புறம் கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றும் நல்ல வேலை செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மகம் வருது. ஏன்னா நம்ம வந்து புனித நீராடல், நம்ம பாவத்தை நதிகளில் கழிப்போம். நதிகள் வந்து அவங்களுடைய பாவத்தை வந்து மக தண்ணிக்கு தான் கழிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பழைய சிவன் கோயிலாக போய்ட்டு வாங்க. பழைய கோயில்களில் தான் அந்த பவர் ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஆகம விதி பிரகாரம் கட்டியிருக்காங்க, நல்ல பவர் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாரும் கும்பகோணம் போகணுன்றது இல்லை, ஊர் தாங்கணும்ல, அத்தனை கோடி பேர் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போங்க. இல்லை இதில் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, மலேசியா, யூகேலேருந்துலாம் கால் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து பெஸ்ட்டு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எந்த தண்ணி எடுத்தாலும் அது கங்கை தான். அந்த தண்ணி எடுத்துகிட்டு லைவ் வருது, டிவியில் லைவ் வருது, எடுத்துகிட்டு வேண்டிட்டு தெளிச்சுக்கோங்க, குளிங்க கங்கையாக, உங்களுடைய பாவம் எல்லாம் கரையும். ஸோ இந்த மார்ச் மாதம் வந்து அவ்வளோ புனிதமாக இருக்குது. கிரகநிலை நம்மளுக்கு வந்து சில பேருக்கு சனி பயிற்சி நடக்குது, சில பேருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, சில பேருக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சில பாவங்களில் உங்களுக்கு வந்து இந்த கேது பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார். இதெல்லாம் ஓகேங்க. எந்த கடவுள் இருந்தாலும் அந்தந்த ராசிக்கான கடவுள்கள் நம்ம சொல்லியிருக்கோம், அந்தந்த ராசிக்கான முறைகள் சொல்லியிருக்கோம். இது பிரகாரம் வேண்டிங்கன்னாவே ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப 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 பயன் தரும். கூடவே உங்களுடைய பஞ்சபூதங்கள், அதுக்கான தானியங்கள், அந்த முறைகளை ஒன்றும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க, ஒன்றும் சூப்பர். இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வகுப்பு நிறைய நடக்குது, தனாகர்ஷ்ண வகுப்பு. அதில் பஞ்சபூதங்கள், நவதானியங்கள்லாம் எப்படி நம்ம தோஷத்துக்கு பேலன்ஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லித்தரேன். என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதை பயன்பெறுங்க, கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் எடுங்க. வாழ்க்கையில் முன்னேற டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.